சரி, ஓகே, எல்லாம் பாருங்க. முதலாவது உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் பார்ட் 1 பார்ட் 2 பேப்பர். அதுல என்னென்ன வரும்னு முதலாவது சொல்லிக்கொள். உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்ல அக்கவுண்ட்ஸ்ல முதலாவது 1 தொடக்கம் 4 தேர்ச்சி உள்வாங்கப்படும். இது முதலாவது தெளிவா யூனிட் 1ல இருந்து யூனிட் 4 மட்டும் வரும். சரியா? முதலாவது கணக்கீட்டு அறிமுகம், கணக்கீட்டு சமன்பாடு, இரட்டை விளைவு விதி, மூல ஏடுகள். இந்த 4 தேர்ச்சியை உள்ளடக்கி தான் உங்களுக்கு பேப்பருக்கு வரும். சரியா? முழுமையா நாங்க படிச்சுக்கணும். ரெண்டாவது உங்களோட பேப்பர். இதுல பார்ட் 1 இருக்கு, பார்ட் 2. பார்ட் 1 பார்ட் 2. சரியா? மொத்தமோட ஃபர்ஸ்ட் டைம்ல பார்ட் 1ல 25 கேள்வி வரும். உங்களுக்கு பல் தேர்வு வினா எம்சிக்யூன்னு சொல்லுவோம், கோட் அடிக்கிறது. அதோட சேர்த்து கோட் அடிக்கிறது, நாங்க சுருக்க விடை எழுதுறது, கூற்று கேள்வி, கணக்கு செஞ்சு கண்டுபிடிக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா 25 கேள்வி வரும் பார்ட் 1ல. இதுக்கு நாங்க ஃபுல்லா ரெடி ஆகும். தேர்ச்சி 1ல இருந்து தேர்ச்சி 4க்குள்ள உள்ளடக்கி 25 கேள்வி வரும் பார்ட் 1. ஃபர்ஸ்ட் டைமுக்கு மட்டும் 25 கேள்வி வரும். அடுத்தது பார்ட் 2. பார்ட் 2ல ஒரு 4 கேள்வி போடப்படலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து, ஒவ்வொரு பேப்பரை பொறுத்து 4 அல்லது 5 கேள்வி போடப்படலாம். சரிதானே? இந்த 4 கேள்வியும் எந்தெந்த பாடத்துல இருந்து வரும் பாருங்க. பார்ட் 2 4 கேள்வி. உங்களுக்கு கணக்கீட்டு அறிமுகம் பார்ட் 2 தான் வரும். கணக்கீட்டு அறிமுகம் பார்ட் 2 வராது. கணக்கீட்டு அறிமுகம் வராது. சரியா? ரெண்டாவது கணக்கீட்டு சமன்பாடு. கணக்கீட்டு சமன்பாடு ஃபுல்லா பார்ட் 2 வரும். கொடுக்கல் வாங்கல் தரப்படும், நிகழ்வுகள் தரப்படும். அதான் கணக்கீட்டு சமன்பாட்டுல பதிவு செய்யறது, அல்லது பதிவு செய்யப்பட்ட கொடுக்கல் வாங்கல விவரிச்சு எழுதுறது, ஒரு வருமான கூற்று செய்யறது, நிதி நிலைமை கூற்று செய்யறது. அப்படி சின்ன கேள்வி ஒன்று வரும், கணக்கீட்டு சமன்பாடு. அடுத்து மூன்றாவது இரட்டை விளைவு. இரட்டை விளைவு சொத்துக்கள் மீதிகள், வரவு மீதியா செலவு மீதியா. இந்த தேர்ச்சியும் உங்களுக்கு பார்ட் 2 வராது. சரியா? அப்ப தெளிவா விலையை கொள்ளணும். பார்ட் 2 வரக்கூடியது தேர்ச்சி 2 மட்டும், முதலாவதும் மூன்றாவதும் வராது. அடுத்து தேர்ச்சி 4க்கு போகும். மூல ஏடுகள். இந்த மூல ஏடுகள் கட்டாயம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். கட்டாயம் எக்ஸாமுக்கு வரும். இந்த மூல ஏடுகள்ல பாருங்க என்னென்ன விஷயம் படிப்பீங்க. முதலாவது ஆரம்பத்துல மூல ஏடுகள், காசு பெறுவனவு நாளேடு, காசு கொடுப்பனவு நாளேடு, கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு, உட்திரும்பல் நாளேடு, வெளித்திரும்பல் நாளேடு, சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடுகள், அடுத்தது பொது நாளேடு. இதெல்லாம் ஆரம்பத்துல மூலேடுகள்ல பதிவு செய்யறது படிப்பீங்க. இது எக்ஸாமுக்கு போடப்படும். ரெண்டாவது வங்கி இணக்க கூற்று. இது கட்டாயம் எக்ஸாமுக்கு வரும். வங்கி இணக்க கூற்றுல உங்களுக்கு என்னென்ன கேட்கப்படும்? ஒரு திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு, திருத்தமும் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி, வங்கி கூற்று மீதி. இவ்வளவுதான் சிம்பிளான கேள்வி. இது தொடர்பானதுதான் வங்கி இணக்க கூற்று. நாங்க எல்லாம் தெளிவா பின்னாடி சொல்லித்தாங்க. அடுத்த விஷயம் கட்டுப்பாட்டு கணக்கு. சொல்றோம் கட்டுப்பாட்டு கணக்கு. இதுல 2 விஷயம் நீக்கி, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு. இது 2ஐயும் உள்ளடக்கி பார்ட் 2ல எக்ஸாமுக்கு வரும். அடுத்தது இறுதியா வழுக்கல் மற்றும் தொங்கல். கணக்கீட்டு வழுக்கல் தொங்கல் இதை உள்ளடக்கி எக்ஸாமுக்கு வரும். சரியா? அப்ப தெளிவா விலையை கொள்ளணும். ஃபர்ஸ்ட் டைமுக்கு தேர்ச்சி 1ல இருந்து தேர்ச்சி 4 மட்டும் எக்ஸாமுக்கு வரும். அப்ப பேப்பர் வந்து பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1ல மொத்தம் 25 கேள்வி. அதுல எம்சிக்யூ வரலாம், ஷார்ட் ஆன்சர் வரலாம், ஸ்ட்ரக்சர் கேள்வி வரலாம், கூற்று கேள்வி வரலாம், அல்லது கண்டுபிடிச்சு நாங்க எழுதுற மாதிரி கணக்கு வரலாம். அப்படி உங்களுக்கு பல முறைகள்ல பார்ட் 1 வரும். அதுல 1 தொடக்கம் 15, மொத்தம் 25ல 1 தொடக்கம் 15 எப்பொழுதும் எம்சிக்யூவா வரும். பல் தேர்வு வினா உங்களுக்கு 5 ஆன்சர் தரப்படும். 1 தெரிவு செஞ்சு பிராக்கெட்ல போடணும். 1 தொடக்கம் 15. அடுத்தது 16 தொடக்கம் 25 10 கேள்வி. இது உங்களுக்கு பல முறையில வரும். முதலாவது
கூற்று கேள்வி வரும் நோட்ஸ்ல. சரியா பிழையா, உண்மையா பொய்யா, அதிகரிக்குமா குறையுமா மாற்றம் இல்லையா, இப்படி கூற்று கேள்வி வரும். ரெண்டாவது ஷோர்ட் ஆன்சர் வரும். உதாரணமா சொத்துக்கள பண்புகள் எழுத கேட்பாங்க, பொறுப்புகளின் பண்புகள் எழுதணும், கணக்கீட்டின் பிரதான நோக்கம், இப்படி கேள்வி கேட்டு உங்களுக்கு ஷோர்ட் ஆன்சர் எழுத வரும். அடுத்த விஷயம் ஸ்ட்ரக்சர் கேள்வி வரும். ஒரு பிசினஸ் ஸ்டடீஸ்ல ஸ்ட்ரக்சர் கேள்வி பிசினஸ் ஸ்டடீஸ்ல தான் அவங்களுக்கு கூடுதலா வராது. அந்த மெத்தட்ல இப்ப அக்கௌண்ட்ஸ்லயும் வரப்போகுது, கூடுதலா வருது. நியூஸ்ல எடுத்து பார்த்தா வரும். அதுல ஸ்ட்ரக்சர் கேள்வின்னு சொல்றது ஒரு சொத்துட முழுமையான வரைவிலக்கணத்தை தந்து, சொத்துட வரைவிலக்கணத்தை தந்து அதுல நடுவுல ஒரு வேடை தூக்கிப்பாங்க. ஒரு பேப்பர்ல சொத்துட வரைவிலக்கணத்தை ஃபுல்லா தந்து ஒரு நடுவுலையோ அல்லது இறுதியிலயோ ஒரு வேடை தூக்கிப்பாங்க. நீங்க அதே பொருத்தமான வசனத்தை எழுதணும். இது ஸ்ட்ரக்சர் கேள்வி. சரிதானே? அடுத்தது உங்களுக்கு கணக்கு வரும். கண்டுபிடிச்சு போற மாதிரி கணக்கு வரும். இது தெளிவா விலகிக் கொள்ளணும். பார்ட் 1 பேப்பர் 1-15 MCQ பல்தேர்வு வினா, அடுத்து 16-25 10 கேள்வி. அதுல 4 மெத்தட்ல கேள்வி வரும். அப்ப பார்ட் 1 நாங்க ஃபுல்லா ரெடி ஆயிட்டு போவோம். அடுத்தது பார்ட் 2 4 அல்லது 5 கேள்வி வரும். அதுல கணக்கீட்டு அறிமுகம் வராது, கணக்கீட்டு சமன்பாடு வரும், இரட்டை விலை விதி வராது, மூலேடுகள் வரும். மூலேடுகள்ல பேசிக்கா படிக்கக்கூடிய அந்த 7 விசேட மூலேடுகளும் பொது நாளேடு, வங்கி இணக்க கூற்று, கட்டுப்பாட்டு கணக்கு, வழுக்கல் மற்றும் தொங்கல், இதெல்லாம் உங்களோட எக்ஸாமுக்கு வரக்கூடிய விடை. சரிதானே? இதை நீங்க முதலாவது உங்களோட கோப்பில் எழுதிக்கோங்க. அடுத்து நாங்க பேப்பருக்கு போவோம். இதான் உங்களோட சிலபஸ். அடுத்தது பேப்பர் ஸ்ட்ரக்சர். இதை போய் கோப்பில நோட் பண்ணிக்கோங்க. வேகமா எழுதிட்டு சேட்ல போடுங்க. நாங்க பேப்பருக்கு போவோம்.